ஏற்படுத்துபவர்கள் வரை இந்த முன்னோடிகள் இந்தியாவை பெருமைப்படுத்தியுள்ளனர். மேலும் மில்லியன் கணக்கானவர்களை பெரிய கனவுகளையும் உயர்ந்த இலக்கையும் அடைய ஊக்கப்படுத்தியுள்ளனர். இந்திய பெண்கள் முன்னோடிகளாக இன்று முக்கியமானவர்கள். ஏனென்றால் அவர்கள் என்ன சாத்தியம் என்பதை நமக்கு காட்டுகிறார்கள். அவர்கள் அனுமதிக்காக காத்திருக்கவில்லை. சாதனை எளிதாக இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் முன்னேறி சென்றனர். அவர்களின் துணிச்சல் நாடு முழுவதும் மில்லியன் கணக்கான பெண்களுக்கு கதவுகளை திறந்தனர். எத்தனை நாள் ஆனாலும் நான் சாப்பிடவே மாட்டேன். அப்படியே இருக்கு. நாள் முடிஞ்சு பிறந்த நாள் கொண்டாட முடியுமா? கொண்டாட முடியாது. நான் இறந்து செத்து நான் எப்படி வாழ எப்படி எவ்வளோ ஆசைப்பட்டேன். நான் போன வருஷம் சேனமலை ஸ்கூலில் கொண்டாடினேன். இந்த வருஷம் எதுவுமே எங்கள் எனக்கு பிள்ளைக்கு ஹாஸ்டலில் கொண்டு போய் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டு இது பண்ணணும். ஆனால் கடைசி எனக்கு எதுவுமே நடக்கவே இல்லை. எல்லாமே வேஸ்ட்டாக ரொம்ப உலமாக இருக்குது. நான் பிறந்ததே வேஸ்ட்டு, இருந்ததே வேஸ்ட்டு. ராமதேவன் கேட்டேன், நான் பெற்று போடு, நான் வளர்ந்து வாரேன். இல்லை, வானத்துக்கும் பூமிக்கும் பாரமாக இருந்திருக்கு. நான் வேலை செய்ய பணமே எனக்கு கையில் கிடச்சில்லை. எனக்கு இப்படியும் கையில் கிடச்சில்லை. நம்ம கேட்டால் அது பூஜை எடுத்து வைக்க வரவும் இல்லை நான் வேலை செஞ்சு நான் உழைச்சி அடுத்தளுக்கு வாயில போட போகிறேன். எனக்கு தரைய வேண்டாம். காரங்க தரையிலன்னா அப்படியே மயங்கி கீழே உழந்து செத்து போகிறேன். சம்பளத்தை பிடிச்சி வச்சு விளையாடிட்டு இருக்கிறவங்கள 2 மாதம் சம்பளம். டிசம்பர் மாதம் ஜனவரி டிசம்பர் மாதம் மார்ச் சம்பளமே எனக்கு கிடைக்கல. இதுதான் எனக்கு வீடு. யாருமே இல்லை. நான் ஒரு அனாதை. நான் வதாத ஒத்த கட்டு. எனக்கு துணி துவச்சி போடியது எனக்கு துணி வெளியே தான் போட்டிருக்கு. மற்றும் தகவல் தொடர்பிலும் நம்மளும் ஆளுநர்கள் என்பதை காட்டியது. இது இன்னும் முன்னாடி படிக்கும் மாற்றத்தும் ஒரு பெருமையான தருணம்.